ஓம் சாந்தி 24/2/2026. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் கயிற்றினை ஒரு தந்தையுடன் இணைத்துள்ளீர்கள். உங்களுடைய சம்பந்தம் ஒருவரிடம் உள்ளது. ஒருவருடன் தான் வாழ்க்கையை நடத்த வேண்டும். கேள்வி: சங்கம யுகத்தில் ஆத்மா தனது கயிற்றை பரமாத்மாவுடன் இணைக்கிறது. இதன் வழக்கம் அஞ்ஞானத்தில் எந்த விதமாக இருந்து கொண்டு வருகிறது? பதில்: திருமணத்தின் பொழுது மணப்பெண்ணினுடைய முந்தானையை மணமகனுடன் இணைக்கிறார்கள். வாழ்க்கை முழுவதும் அவருடைய துணைவியாக ஆகியே இருக்க வேண்டும் என்று பெண் நினைக்கிறாள். நீங்கள் இப்பொழுது உங்களுடைய பொறுப்பை தந்தையுடன் இணைத்து கொண்டுள்ளீர்கள். அரை கல்பத்திற்கு நம்முடைய வளர்ப்பு தந்தை மூலமாக நடைபெறும் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். பாடல்: வாழ்க்கையின் கயிறை உன்னுடனேயே பிணைத்தேன். ஓம் சாந்தி. பாருங்கள், வாழ்க்கையின் கயிறை உன்னுடன் பிணைத்தேன் என்று பாடலில் கூறுகிறார்கள். எப்படி ஒரு குமாரி தனது வாழ்க்கையின் கயிறை கணவனுடன் பிணைக்கிறாள். வாழ்க்கை முழுவதும் அவருக்கே துணைவியாக ஆகியிருக்க வேண்டும் என்று நினைக்கிறாள். அவர்தான் காப்பாற்ற வேண்டும். அப்படியின்றி கன்னிகை அவரை காப்பாற்ற வேண்டும் என்பது அல்ல. உயிர் உள்ளவரையும் அவர் பரிபாலனை செய்ய வேண்டும். குழந்தைகளாகிய நீங்களும் வாழ்க்கையின் கயிறை இணைத்துள்ளீர்கள். எல்லையில்லாத தந்தை என்று கூறினாலும் சரி, ஆசிரியர் என்று கூறினாலும் சரி, எது வேண்டுமானாலும் கூறலாம். இது ஆத்மாக்களின் வாழ்க்கையின் கயிறு பரமாத்மாவுடன் இணைப்பதற்கானது. அது எல்லைக்குட்பட்ட ஸ்தூல விஷயம். இது சூக்ஷ்மமான விஷயம். குமாரியின் வாழ்க்கையின் கயிறு கணவனுடன் பிணைக்கப்படுகிறது. அவள் அவருடைய வீட்டிற்கு செல்கிறாள். பாருங்கள், ஒவ்வொரு விஷயத்தையும் புரிந்து கொள்வதற்கான புத்தி தேவை. கலியுகத்தில் இருப்பது எல்லாமே அசுர வழிகளின் விஷயங்கள். நாம் வாழ்க்கை கயிறை ஒருவரிடம் பிணைத்துள்ளோம் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். உங்களுடைய சம்பந்தம் ஒருவரிடம் உள்ளது. ஒருவரிடமே சம்பந்தத்தை நடத்த வேண்டும். ஏனென்றால் அவரிடமிருந்து நமக்கு மிகவும் நல்ல சுகம் கிடைக்கிறது. அவரோ நம்மை சொர்க்கத்திற்கு அதிபதியாக ஆக்குகிறார். எனவே அப்பேற்பட்ட தந்தையின் ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். இது ஆன்மீக கயிறாகும். ஆத்மாதான் ஸ்ரீமத்தை பெறுகிறது. அசுர வழி பெறுவதாலோ கீழே விழுந்துள்ளார்கள். இப்பொழுது ஆன்மீக தந்தையின் ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். நாம் நமது ஆத்மாவின் கயிறை பரமாத்மாவுடன் இணைத்து விடும் பொழுது நமக்கு அவரிடம் இருந்து 21 பிறவிகளுக்கு எப்பொழுதும் சுகத்தின் ஆஸ்தி கிடைக்கிறது என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். அந்த குறுகிய கால வாழ்க்கை கயிற்றினால் கீழே விழுந்து கொண்டே வந்துள்ளோம். இது 21 பிறவிகளுக்கான உத்திரவாதம். உங்களுடைய வருவாய் எவ்வளவு வலிமை உடையது! இதில் கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. மாயை அதிகமான தவறுகளை செய்விக்கிறது. இந்த லக்ஷ்மி நாராயணர் அவசியம் யாரோ ஒருவரிடம் வாழ்க்கை கயிறை பிணைத்திருக்க வேண்டும். அதனால் 21 பிறவிகளின் ஆஸ்தி அவர்களுக்கு கிடைத்தது. ஆத்மாக்களாகிய உங்களுடைய வாழ்க்கை கயிறு கல்ப கல்பமாக பரமாத்மாவுடன் பிணைக்கப்படுகிறது. அவற்றிற்கோ கணக்கே இல்லை. நாம் சிவ பாபாவின் உடையவராக ஆகியுள்ளோம். அவருடன் வாழ்க்கையை பிணைத்துள்ளோம் என்பது புத்தியில் பதிகிறது. ஒவ்வொரு விஷயத்தையும் தந்தை புரிய வைக்கிறார். முந்தைய கல்பத்திலும் பிணைந்திருந்தோம் என்பதை நீங்கள்
அறிந்துள்ளீர்கள். இப்பொழுது சிவ ஜெயந்தி கொண்டாடுகிறார்கள். ஆனால் யாருடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறோம் என்பது தெரியாது. பதீத பாவனரான சிவ தந்தை அவசியம் சங்கமத்தில் தான் வருவார். இதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். உலகிற்கு தெரியாது. எனவே கோடியில் ஒருவர் என்று பாடப்பட்டுள்ளது. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் பெரும்பாலும் மறைந்து விட்டது. மற்ற அனைத்து சாஸ்திரங்கள், கதைகள் ஆகியவை உள்ளன. இந்த தர்மமே இல்லை. பிறகு எப்படி தெரிந்து கொள்வது? இப்பொழுது நீங்கள் வாழ்க்கையின் கயிறை பிணைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். பரமாத்மாவுடன் ஆத்மாக்களின் கயிறு இணைந்துள்ளது. முந்தானையில் கட்டுகிறார்கள் அல்லவா? அது ஸ்தூல முந்தானை. இது பரமாத்மாவுடன் ஆத்மாக்களின் நினைவு. பாரதத்தில் சிவ ஜெயந்தி கொண்டாடுகிறார்கள். ஆனால் அவர் எப்பொழுது வந்திருந்தார்? யாருக்கும் தெரியாது. கிருஷ்ணரின் ஜெயந்தி எப்பொழுது, ராமரின் ஜெயந்தி எப்பொழுது என்பது தெரியாது. குழந்தைகளே, நீங்கள் திரிமூர்த்தி சிவ ஜெயந்தி என்ற வார்த்தைகளை எழுதுகிறீர்கள். ஆனால் இந்த சமயத்தில் 3 மூர்த்திகளே இல்லை. சிவபாபா பிரம்மா மூலமாக உலகை படைக்கிறார் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். எனவே பிரம்மா சாகாரத்தில் அவசியம் தேவை அல்லவா? மற்றபடி நீங்கள் திரிமூர்த்தி என்று கூறுவதற்கு விஷ்ணு மற்றும் சங்கரன் இந்த சமயம் எங்கே இருக்கிறார்கள்? இது மிகவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். திரிமூர்த்தி என்பதன் பொருளே பிரம்மா, விஷ்ணு, சங்கரன் என்பதாகும். பிரம்மா மூலமாக ஸ்தாபனை, விஷ்ணு மூலமாக சத்யுகத்தில் பாலனை, விநாசத்தின் காரியம் கடைசியில் ஆக போகிறது. பாரதத்தின் இந்த ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் ஒன்றே ஒன்றுதான். அவர்கள் அனைவருமே தர்ம ஸ்தாபனை செய்வதற்காக வருகிறார்கள். இவர் இந்த தர்ம ஸ்தாபனை செய்தார் மற்றும் இது அவருடைய நூற்றாண்டு என்பதை ஒவ்வொருவரும் அறிந்திருக்கிறார்கள். குறிப்பிட்ட இந்த காலத்தில் குறிப்பிட்ட இந்த தர்மத்தை ஸ்தாபனை செய்தார். பாரதத்தை பற்றி யாருக்கும் தெரியாது. கீதை ஜெயந்தி, சிவ ஜெயந்தி எப்பொழுது ஆகியது என்பது யாருக்குமே தெரியாது. கிருஷ்ணர் மற்றும் ராதையின் ஆயுளுக்கு இடையே 2-3 வருடம் வித்தியாசம் இருக்கக்கூடும். சத்யுகத்தில் அவசியம் முதலில் கிருஷ்ணர் ஜென்மம் எடுத்திருக்க கூடும், பிறகு ராதை. ஆனால் சத்யுகம் எப்பொழுது இருந்தது என்பது யாருக்கும் தெரியாது. உங்களுக்கு கூட புரிந்து கொள்வதற்கு அநேக வருடங்கள் ஆகியுள்ளன. பிறகு 2 நாட்களில் ஒருவர் எதுவரை புரிந்து கொள்வார்? தந்தை மிகவும் எளிமையாக கூறுகிறார். அவர் எல்லை இல்லாத தந்தை ஆவார். எனவே அவசியம் அவரிடமிருந்து அனைவருக்கும் ஆஸ்தி கிடைக்க வேண்டும் அல்லவா? ஓ இறை தந்தையே என்று கூறி நினைவு செய்கிறார்கள். லக்ஷ்மி நாராயணருடைய ஆலயம் இருக்கிறது. இவர்கள் சொர்க்கத்தில் ஆட்சி புரிந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு இந்த ஆஸ்தியை அளித்தது யார்? அவசியம் சொர்க்கத்தின் படைப்பு கர்த்தாதான் அளித்திருக்க கூடும். ஆனால் எப்பொழுது, எப்படி கொடுத்தார் என்பது யாருக்கும் தெரியாது. சத்தியுகம் இருக்கும் பொழுது வேறு எந்த தர்மமும் இருக்கவில்லை என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள். சத்தியுகத்தில் நாம் தூய்மையாக இருந்தோம். கலியுகத்தில் நாம் தூய்மையற்றவர்களாக இருக்கிறோம். எனவே
சங்கமத்தில் ஞானம் அளித்திருக்க வேண்டும், சத்தியுகத்தில் அல்ல. அங்கே பாக்கியம் இருக்கும். அவசியம் முந்தைய பிறவியில் ஞானம் எடுத்திருக்க கூடும். நீங்கள் கூட இப்பொழுது எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள். ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை தந்தை ஸ்தாபனை செய்கிறார். கிருஷ்ணரோ சத்தியுகத்தில் இருந்தார். அவருக்கு இந்த பாக்கியம் எங்கிருந்து கிடைத்தது? லக்ஷ்மி நாராயணர் தான் ராதை கிருஷ்ணராக இருந்தார்கள் என்பது யாருக்கும் தெரியாது. யார் முந்தைய கல்பத்தில் புரிந்து இருந்தார்களோ அவர்கள்தான் புரிந்து கொள்வார்கள் என்று தந்தை கூறுகிறார். இது நாற்று நடப்படுகிறது. மிகவுமே இனிமையான செடியின் நாற்று நடப்படுகிறது. இன்றிலிருந்து 5000 வருடங்களுக்கு முன்பேயும் தந்தை வந்து மனிதனை தேவதையாக ஆக்கியிருந்தார் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இப்பொழுது நீங்கள் டிரான்ஸ்பர் ஆகிக் கொண்டு இருக்கிறீர்கள். முதலில் பிராமணர் ஆக வேண்டும். குட்டிக்கரணம் போடும் பொழுது அவசியம் உச்சி குடுமி வரும். உண்மையில் நாம் பிராமணர் ஆகியுள்ளோம். யஜ்யத்திலோ அவசியம் பிராமணர்கள் தேவை. இது சிவன் அல்லது ருத்ரரின் வேள்வி, ருத்ர யஜ்யம் என்று கூறப்படுகிறது. கிருஷ்ணர் ஒன்றும் வேள்வியை இயற்றவில்லை. இந்த ருத்ர ஞான யஜ்யத்திலிருந்து விநாசத்திற்கான ஜுவாலை வெளிப்படுகிறது. இந்த சிவ பாபாவின் யஜ்யம் தூய்மையற்றவர்களை தூய்மையாக ஆக்குவதற்கானது. ருத்ர சிவபாபா நிராகாரமானவர் ஆவார். அவர் மனித உடலில் வராமல் எப்படி யஜ்யத்தை உருவாக்க முடியும்? மனிதர்கள்தான் வேள்வியை படைக்கிறார்கள். சூக்ஷ்ம வதனத்திலோ அல்லது மூல வதனத்திலோ இந்த விஷயங்கள் இருப்பது இல்லை. இது சங்கம யுகமாகும் என்பதை தந்தை புரிய வைக்கிறார். லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யம் இருக்கும் பொழுது சத்யுகமாக இருந்தது. இப்பொழுது மீண்டும் நீங்கள் இது போல ஆகிக் கொண்டு இருக்கிறீர்கள். ஆத்மாக்களின் இந்த வாழ்க்கை கயிறு பரமாத்மாவுடன் உள்ளது. இந்த கயிறு ஏன் பிணைக்கப்பட்டுள்ளது? எப்பொழுதும் சுகத்தின் ஆஸ்தியை பெறுவதற்காக. எல்லையில்லாத தந்தை மூலமாக நாம் இந்த லக்ஷ்மி நாராயணர் ஆகிறோம். நீங்களேதான் தேவி தேவதா தர்மத்தினராக இருந்தீர்கள் என்று தந்தை புரிய வைத்துள்ளார். உங்களுடைய ராஜ்யம் இருந்தது. பின்னால் நீங்கள் புனர்ஜென்மம் எடுத்து எடுத்து சத்திரிய தர்மத்தில் வந்தீர்கள். சூரிய வம்சத்தின் ராஜ்யம் போய்விட்டது. பிறகு சந்திர வம்சத்தினர் வந்தார்கள். நாம் எப்படி இந்த சக்கரத்தை சுற்றி வருகிறோம் என்பது உங்களுக்கு தெரியும். இவ்வளவு பிறவிகள் எடுத்தோம். ஹே குழந்தைகளே, நீங்கள் உங்களது பிறவிகளை பற்றி அறியாமல் உள்ளீர்கள். நான் அறிந்துள்ளேன் என்று பகவான் கூறுகிறார். இப்பொழுது இந்த சமயம் இந்த உடலில் 2 மூர்த்திகள் இருக்கிறார்கள். பிரம்மாவின் ஆத்மா மற்றும் சிவ பரமாத்மா. இந்த சமயம் 2 மூர்த்திகளும் சேர்ந்து இருக்கிறார்கள். பிரம்மா மற்றும் சிவன். சங்கரனோ ஒருபொழுதும் நடிப்பில் வருவது இல்லை. மற்றபடி விஷ்ணு சத்தியுகத்தில் இருக்கிறார். இப்பொழுது பிராமணர்களாகிய நீங்கள் தான் தேவதை ஆவீர்கள். நாம் தான் அது என்பதன் பொருள் உண்மையில் இதுவே ஆகும். அவர்கள் ஆத்மாவிலிருந்து பரமாத்மா, பரமாத்மாவிலிருந்து ஆத்மா என்று கூறிவிட்டுள்ளார்கள். எவ்வளவு வித்தியாசம் உள்ளது!
ராவணன் வந்த உடனேயே ராவண வழி ஆரம்பமாகிவிட்டது. சத்யுகத்தில் இந்த ஞானம் மறைந்து போய்விடும். இவை நடப்பதெல்லாம் நாடகத்தில் அமைந்துள்ளது அல்லவா? அப்பொழுதுதானே தந்தை வந்து ஸ்தாபனை செய்ய முடியும். இப்பொழுது சங்கம யுகம். நான் கல்ப கல்பமாக கல்பத்தின் சங்கம யுகத்தில் வந்து உங்களை மனிதனிலிருந்து தேவதை ஆக்குகிறேன் என்று தந்தை கூறுகிறார். ஞான யஜ்யத்தை படைக்கிறேன். மற்றது என்னவெல்லாம் உள்ளதோ அவை அனைத்தும் அந்த யஜ்யத்தில் ஸ்வாகா ஆக வேண்டி உள்ளது. இந்த விநாச ஜுவாலை இந்த யஜ்யத்திலிருந்து வெளிப்படுகிறது. தூய்மையற்ற உலகம் விநாசமாக வேண்டி உள்ளது. இல்லை என்றால் தூய்மையான உலகம் எப்படியாகும்? ஹே பதீத பாவனரே, வாருங்கள் என்று நீங்கள் கூறவும் செய்கிறீர்கள். எனவே தூய்மையற்ற உலகம் தூய்மையான உலகம் சேர்ந்து இருக்குமா என்ன? தூய்மையற்ற உலகத்தின் விநாசமாகும். இதிலோ மகிழ்ச்சி அடைய வேண்டும். மகாபாரத போர் நடந்திருந்தது. இதன் மூலம் சொர்க்கவாசல் திறந்தது. இது அதே மகாபாரத போர் என்று கூறுகிறார்கள். இது நல்லது. தூய்மையற்ற உலகம் முடிந்து போய்விடும். அமைதிக்காக தலையில் அடித்துக் கொள்ள வேண்டிய அவசியம் என்ன? உங்களுக்கு இப்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய மூன்றாவது கண் வேறு யாருக்கும் இல்லை. நாம் எல்லை இல்லாத தந்தையிடமிருந்து மீண்டும் ஆஸ்தியை பெற்று கொண்டிருக்கிறோம் என்று குழந்தைகளுக்கு மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும். பாபா, நாம் அநேக முறை உங்களிடமிருந்து ஆஸ்தியை பெற்றுள்ளோம். ராவணன் பிறகு சாபத்தை கொடுத்தான். இந்த விஷயங்களை நினைவு செய்வது சுலபம். மற்றது அனைத்தும் கட்டுக்கதைகள். உங்களை இவ்வளவு செல்வந்தராக ஆக்கினேன், பிறகு ஏழை ஆனீர்கள். இவை அனைத்துமே நாடகத்தில் அமைந்துள்ளது. ஞானம், பக்தி, வைராகியம் என்றும் பாடப்படுகிறது. ஞானம் கிடைக்கும் பொழுதுதான் பக்தியின் மீது வைராகியம் ஏற்படும். உங்களுக்கு ஞானம் கிடைத்தது, அதனால் பக்தியின் மீது வைராகியம் ஏற்பட்டது. முழு பழைய உலகத்தின் மீது வைராகியம். இது சுடுகாடு ஆகும். 84 பிறவிகளின் சக்கரத்தை சுற்றி வந்தீர்கள். இப்பொழுது வீடு செல்ல வேண்டும். என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் என்னிடம் வந்து விடுவீர்கள். பாவ கர்மங்கள் அழிந்துவிடும். வேறு எந்த வழியும் கிடையாது. யோக அக்னி மூலமாக பாவங்கள் சாம்பலாகும். கங்கையில் ஸ்நானம் செய்வதால் அல்ல. மாயை உங்களை மூர்க்கராக ஆக்கிவிட்டுள்ளது. ஏப்ரல் ஃபூல் என்று கூறுகிறார்கள் அல்லவா? இப்பொழுது நான் உங்களை லக்ஷ்மி நாராயணரை போல ஆக்க வந்துள்ளேன். படம் மிகவும் நன்றாக உள்ளது. இன்று நாம் என்னவாக இருக்கிறோம்? நாளைக்கு நாம் என்னவாக இருப்போம்? ஆனால் மாயை கூட குறைவானது அல்ல. மாயை கயிறு பிணைக்க விடுவது இல்லை, இழுபறி ஆகிறது. நாம் பாபாவை நினைவு செய்கிறோம். பிறகு என்ன ஆகிறது என்று தெரியவில்லை, மறந்து விடுகிறோம். இதில் உழைப்பு உள்ளது. எனவே பாரதத்தின் பழமையான யோகம் பிரசித்தமானது. அவர்களுக்கு ஆஸ்தியை யார் அளித்தது என்பதை யாரும் புரிந்து கொள்வது இல்லை. குழந்தைகளே, நான் உங்களுக்கு மீண்டும் ஆஸ்தி அளிக்க வந்துள்ளேன் என்று தந்தை கூறுகிறார். இது தந்தையின் காரியம். இந்த சமயம் அனைவரும் நரகவாசிகள் ஆவார்கள்.
அவர்கள் மகிழ்ச்சி அடைந்து கொண்டு இருக்கிறார்கள். இங்கு யாராவது வருகிறார்கள், புரிந்து கொள்கிறார்கள் என்றால் மகிழ்ச்சி ஏற்படுகிறது. உண்மையில் சரியான விஷயமாகும் என்று 84 பிறவிகளின் கணக்கு உள்ளது. தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெற வேண்டும். அரை கல்பம் பக்தி செய்து நீங்கள் களைத்து விட்டீர்கள். இனிமையான குழந்தைகளே, தந்தை உங்களுடைய எல்லா களைப்பையும் நீக்கிவிடுவார். இப்பொழுது பக்தியின் இருண்ட மார்க்கம் முடிவடைகிறது. இந்த துக்கதாமம் எங்கே? அந்த சுகதாமம் எங்கே? நான் துக்கதாமத்தை சுகதாமமாக ஆக்குவதற்காக கல்பத்தின் சங்கமத்தில் வருகிறேன். தந்தையின் அறிமுகத்தை அளிக்க வேண்டும். தந்தை எல்லை இல்லாத ஆஸ்தி அளிப்பவர். ஒரே ஒருவருடையது புகழ். சிவபாபா இல்லை என்றால் உங்களை யார் தூய்மையாக ஆக்குவார்? நாடகத்தில் முழுவதும் பொருந்தி உள்ளது. ஹே பதீத பாவனரே, வாருங்கள் என்று கல்ப கல்பமாக நீங்கள் என்னை அழைக்கிறீர்கள். சிவனுடைய ஜெயந்தி ஆகும். பிரம்மா சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்தார் என்கிறார்கள். பிறகு சிவன் வந்து என்ன செய்தார் என்பதற்காக சிவ ஜெயந்தியை கொண்டாடுகிறார்கள். ஒன்றுமே புரிந்து கொள்வது இல்லை. உங்களுடைய புத்தியில் ஞானம் முற்றிலுமாக பதிந்து விட வேண்டும். கயிறு ஒருவருடன் பிணைக்கப்பட்டுள்ளது என்றால் பிறகு வேறு யாருடனும் இணைக்காதீர்கள். இல்லை என்றால் விழுந்து விடுவீர்கள். பரலோக தந்தை மிகவும் எளிமையாக இருக்கிறார். எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லை. அந்த தந்தையோ மோட்டார்களில் மற்றும் விமானங்களில் சுற்றுவார். இந்த எல்லையில்லாத தந்தை, நான் தூய்மையற்ற உலகில் தூய்மையற்ற ஷரீரத்தில் குழந்தைகளின் சேவைக்காக வந்துள்ளேன் என்று கூறுகிறார். அழிவற்ற மருத்துவரே, வாருங்கள், வந்து எங்களுக்கு ஊசியை போடுங்கள் என்று நீங்கள் அழைத்துள்ளீர்கள். ஊசி போடப்பட்டு கொண்டிருக்கிறது. நினைவு செய்தீர்கள் என்றால் உங்கள் பாவங்கள் சாம்பலாகும். தந்தை 63 பிறவிகளின் துக்கத்தை தீர்ப்பவராக 21 பிறவிகளுக்கு சுகத்தை அளிப்பவராக இருக்கிறார். இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம்: முதலாவது, தங்களது புத்தியின் ஆன்மீக கயிறை ஒரு தந்தையுடன் இணைக்க வேண்டும். ஒருவரின் ஸ்ரீமத் படிதான் நடக்க வேண்டும். நாம் மிகவும் இனிமையான செடியின் நாற்றை நட்டு கொண்டிருக்கிறோம். எனவே முதலில் தங்களை மிக இனிமையானவராக ஆக்க வேண்டும். நினைவு யாத்திரையில் மூழ்கி இருந்து விகர்மங்களை அழிக்க வேண்டும். வரதானம்: மனனம் செய்யும் சக்தி மூலமாக ஒவ்வொரு கருத்துகளின் அனுபவம் உடையவராக ஆகிவிடும் பொழுது எப்பொழுதும் சக்திசாலியாக, மாயையினாலும் தடைகளாலும் பாதிக்கப்படாதவர் ஆவீர்களாக. விளக்கம்: எப்படி ஷரீரத்தின் சக்திக்கு ஜீரணிக்கும் சக்தி அல்லது செரிக்க செய்யும் சக்தி அவசியமோ, அதே போல ஆத்மாவை சக்திசாலியாக ஆக்க வேண்டும் என்றால் மனனம் செய்யும் சக்தி தேவை. மனனம் செய்யும் சக்தி மூலமாக அனுபவ சுரூபம் ஆகிவிடுவது
இதுதான் எல்லாவற்றையும் விட பெரிய சக்தி. அப்பேற்பட்ட அனுபவம் உடையவர் ஒரு பொழுதும் ஏமாந்து போக முடியாது. காதால் கேள்விப்படும் விஷயங்களால் நிலை குலைந்து போக மாட்டார்கள். அவர்கள் எப்பொழுதும் சக்திசாலி, மாயையை வென்றவர், தடைகளை வென்றவர் ஆகிவிடுகிறார்கள். ஸ்லோகன்: மகிழ்ச்சியின் பொக்கிஷம் எப்பொழுதும் கூடவே இருந்தது என்றால் மற்ற எல்லா பொக்கிஷங்களும் இயல்பாகவே வந்துவிடும். அவ்வியக்த சமிஞ்சை, ஒற்றுமை மற்றும் நம்பிக்கையின் சிறப்பு தன்மை மூலமாக வெற்றியில் நிறைந்தவர் ஆகுங்கள். வெற்றியில் நிறைந்தவர் ஆக வேண்டும் என்றால் சாதாரண செயல்களில் இருக்கும் பொழுது கூட பரிஷ்தாவின் நடத்தை மற்றும் நிலை இருக்கட்டும். அப்படியின்றி என்ன செய்வது? வேலையே அப்படி இருந்தது, சூழ்நிலைகளே அப்படி இருந்தது, பிரச்சனையே அப்படி இருந்தது, எனவே சாதாரண தன்மை வந்துவிட்டது என்பது அல்ல. எந்த நேரத்திலும் எப்பேற்பட்ட நிலைமையிலும் உங்களுடைய அலௌகீக சொரூபம் ஒவ்வொருவருக்கும் அனுபவமாக வேண்டும். எப்படி விஷயமோ அப்படியே உங்களது சொரூபத்தை அமைத்து கொள்ளாதீர்கள். விஷயங்கள் உங்களை மாற்றிவிடக் கூடாது. அப்பொழுது அனைவருக்கும் நெருக்கத்தில் வருவார்கள். மேலும் ஒற்றுமையின் கூட்டமைப்பு வலுப்பட்டுவிடும். ஓம் சாந்தி.